Hello guys, welcome back to my channel. இந்த வீடியோ நான் எங்கே போகிறேன்னா வர்க்கலா தாங்க போகிறோம். கேரளாவில் இருக்கிற வர்க்கலாவுக்கு போகிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கன்னியாகுமரி ரீச் ஆனேன். ரீச் ஆகிட்டு அங்கே இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து கோவளம் போயிட்டு கோவளத்துலேருந்து வர்க்கலா போனேன் நான் திருவனந்தபுரம் வழியாக. திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா லூலு மால் இருக்குது ரோட்லேயே ஆன்வே. ஸோ ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா கோவளம் அப்போ கிறிஸ்மஸ் டைமாக இருந்துச்சு. ஸோ எல்லா சர்ச்லையும் டெக்கரேஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அது போல் வீடு ஃபுல்லாக லைட் செட்டப்பு சூப்பராக இருந்துச்சுங்க. கேரளாவில் எப்படிலாம் சூப்பராக பண்ணுறாங்கன்ட்டு நான்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் ஃபேமிலியோட. ஸோ ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டாரு பெல்லு இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் இதுவெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்து ஷாக் ஆனாங்க. எல்லார் வீட்லேயும் டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சுன்ட்டு. வர்க்கலாவை போயிட்டுருக்கும் போது எல்லார் வீட்லேயும் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் டைமில் இதுமாரி என்ஜாய் பண்ணிட்டு போனோம் நாங்கள். ஸோ அங்கேருந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் தான் நாங்கள் வர்க்கலா போயிருந்தோம். ஸோ கிறிஸ்மஸ் நல்லா என்ஜாய் பண்ணணுன்ட்டு அங்கே வர்க்கலா பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம் வீட்டுக்கு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பெல்லு கிட்டாரு. இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லாம் ரோட்டில் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க சர்ச். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் மரத்தில் இருந்து தொங்குற மாதிரி அப்புறம் வந்து மேப் போடுற மாதிரி இது மாதிரி நிறைய லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. உள்ள ஸ்டாரு எல்லாம் நிற்கிற மாதிரி எல்லாரும் வந்து விசிட் பண்ணுறாங்க. கேரளாவில் வந்து ஈவினிங் டைமில் எப்படின்னா அந்த லைட்டிங் பார்க்குறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே வருது. காரு அப்புறம் பைக் எல்லாரும் வந்து அந்த விசிட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்களும் போனோம். எல்லா சர்ச்சுக்கும் போய் சுற்றி பார்த்தோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் கேரளாவில் ஃபஸ்ட் வாட்டி நான் வந்து இதுமாரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் கன்னியாகுமரி நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். பட் கேரளாவில் அதை விட சூப்பராக பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இதுதாங்க வர்க்கலா. ஸோ வர்க்கலா என்ட்ரன்ஸ் இதுதான் பீச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலிபோர்ட்லாம் லேண்ட்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நைட் டைம் வியூ இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு. பட் சூப்பர் விசிட்டுங்க. கோவா மாதிரியே இருந்துச்சுங்க. கோவா மாதிரி டீட் ஹவுஸு அங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் பீச் வே ரெஸ்டாரண்ட்ஸ். பட் பயங்கர காஸ்ட்லி கம்பேர்ட் டு கோவா விட டபுள் மடங்கு ரேட்டு எல்லாமே. ஸோ பார்த்து நீங்கள் வெளியே போய் கூட சாப்பிட்டு அப்புறமா சுற்றி பார்க்கணுன்னா இங்கே வரலாம். ஸோ இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் அங்கங்கே ரெடிமேடாக இருக்கும். எடுத்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் இது தான். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சூப்பராக பாட்டு பாடியிருந்தாங்க. கிட்டார்லாம் வாசிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பீச்செலாம் விசிட் பண்ணிட்டு ரூமில் போய் ஸ்டே பண்ணிட்டீங்க. இங்கே வர்க்கலாவில் வந்து ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். முன்னாடியே புக் பண்ணோம். அப்படி இல்லைனா நம்ம தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்படணும். நான் ஃபேமிலியோட போனதுனால ரூமே கிடைக்கல. ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் இருந்துச்சு, கேரளா ஸ்டைல் ஹோட்டல். அதில் வந்து 2000 ரூபாய்க்கு டீல் பேசி நான் ஓகே பண்ணிட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ அது போல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி பிளேஸ்லாம் விசிட் பண்ணுங்கள். மார்னிங் டைமில் வேறு லெவலுங்க. இது மாதிரி வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்தியாவில் எங்கேயும். நீங்கள் கோவாவில் பார்த்துருப்பீங்க, பட் இது மாதிரி கேரளாவில் பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இது போனீங்கன்னா பாருங்கள். சூப்பர் பிளேஸ் டு விசிட். அது வந்து எப்படின்னா லேண்ட் ஏரியா வந்து ஹைட்டாக இருக்குது. பீச் வந்து அதை விட ஒரு 100 அடியோ 50 அடியோ கம்மியாக தான் ஆழத்தில் இருக்குது. அங்கேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டா வேறு லெவலுங்க. விசிட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து கோவா போயிருந்தீங்கன்னா லேண்டு மேலேயே பீச் மேலேயே ரெஸ்டாரண்ட் போட்டிருப்பாங்க. இங்கே அப்படிலாம் இல்லை. லேண்ட் வந்து மேலே இருக்குது, பீச் வந்து கீழே இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ் வந்து அருமையாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்து ஷாக் ஆனாங்க. நானும் என்ஜாய் பண்ணேன். ஸோ எல்லா இடமும் சுற்றி பார்த்தேன். ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். பயங்கரமான ரெஸ்டாரண்ட்டுங்க. சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தான் பீச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி சர்ஃபிங். ஸோ இதுதாங்க அந்த ரெசார்ட்டு, அந்த ரெசார்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. கேஃப் இட்டாலினோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ரீனிஷாக இருந்தது. சும்மா நேச்சுராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே ஒரு ட்ரீலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் கீழே போய் உட்காந்து சாப்பிட்டோம். செம்ம கூலிங்காக இருந்துச்சுங்க. ஸோ போனால் கண்டிப்பாக மறக்காமல் போங்க. ஸோ இதுமாரி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதுக்கு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்தேன். இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக இது போங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த மந்த்லேருந்து. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.